நூல்களை விட சிறந்தவர். Once I am proud. A teacher is better than two books. ஒரு ஆசிரியர் இரு நூல்களை விட சிறந்தவர். பொது அறிவு. மனித செல்களிலேயே மிகச் சிறிய செல் விந்து செல், மிகப்பெரிய செல் அண்ட செல். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம் பள்ளியின் பணிபுரியும் இருப்பார் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் நம் பள்ளிக்கு இன்று வருகை தந்து நம்மை எல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கும் செய்யாறு அரசினர் கலைக்கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவர் பேராசிரியர் குமார் சார் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் மாணவர் திரு நாகராஜன் சார் ஐடி துறையில் மிக சிறந்த பணியில் இருக்கார், அவர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சாருங்களோட ப்ரெசன்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. எக்ஸாம் பற்றி சார் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொன்னார். ரொம்ப நேர்மையாக இருக்கணும். ஏதாவது மால் ப்ராக்டிஸ்னால் கண்டிப்பாக வெளியே அனுப்பிச்சிடுவோம். பேரண்ட் இல்லாமல் நீ உள்ளே வர முடியாது. தேர்வு ரொம்ப நேர்மையாக நடக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா டைமுக்கு வந்துடுங்க. 10th + 2 பொறுத்த வரைக்கும் 11th and 12th இன்டர்னல் மார்க்கு நீங்கள் எடுக்கிற தியரி மார்க்கை வச்சு தான் போட சொல்லியிருக்கோம். 10 மார்க் கொடுக்குறோம் இல்லையா அகமதிப்பீடு, அது நீ தியரியில் எடுக்கிற மார்க்கோட அந்த ரேஷியோவில் தான் கிடைக்கும். நீ 90 மார்க் எடுத்துனா 9 மார்க் போடுவாங்க. அதை மனசில் வச்சுங்க. அந்த மார்க் கிடைக்கணும்னாலும் நீங்கள் அதுக்காகவாவது நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆண்டு நம்மளோட தேர்ச்சி இலக்கு 100%. அதை மனசில் வச்சு நல்ல சிறப்பாக தேர்வு எழுதுங்க. குறைந்தபட்சம் 8 பக்கம் எழுதணும்னு சொல்லியிருக்கோம். நான் ரவுண்ட்ஸ் வருவேன். நீ குறைந்தபட்சம் நான் சொல்கிறது 2 டபுள் ஷீட்டை கம்ப்ளீட்டாக எழுதியிருக்கணும். தெளிவாக இருக்கணும். ஹேண்ட் ரைட்டிங்லாம் இஷ்டத்துக்குலாம் எழுதாதீங்க. தேர்வு விதிமுறைகளை பின்பற்றி சிறப்பாக தேர்வு எழுத என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்போ சாருங்க வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 4 கம்ப்யூட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க. சாருங்க நம்ம பள்ளியோட முன்னாள் மாணவர்கள் 90-92 பேட்ச் இங்கே நம்ம ஸ்கூலில் +2 படித்தவங்க. எதேச்சியாக ஸ்கூலுக்கு வரும்போது நான் இந்த ரெக்குயர்மெண்ட் கொடுக்கும்போது உடனே மறுநாளே நமக்கு அதை ஓகே பண்ணி உடனே கொடுத்துட்டாங்க. மாணவர்கள் முன்னிலையில் பெறணுன்றதாக தான் நம்ம இன்றைக்கி வர சொல்லியிருக்கோம். 4 கம்ப்யூட்டரில் முதல் கட்டமாக 3 இன்றைக்கு கொடுத்துட்டாங்க. 1 டிரான்ஸ்போர்ட்டில் இருக்குது. இதனுடைய மதிப்பு 80,000 ரூபாய். இன்னும் 20 கம்ப்யூட்டர் நம்ம கொடுக்கறதாக அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாணவர்கள் ப்ராக்டிக்கல் இல்லாமல் நம்ம அடுத்த நிலைக்கு அனுப்புறது ரொம்ப சிரமமான விஷயம். அதை உணர்ந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு இந்த பொன்னாடி அணிவிக்கின்றேன். கிளாஸ் நம்ம நன்றி. ஓகே, தேங்க்யூ. இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியணும். இவங்க பார்த்தீங்கன்னா சார் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே படித்த 92ல் படித்த முன்னாள் மாணவர், இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர். நாங்கள் ஒரு ரீயூனியன் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லி ஆரம்பித்த அன்றைக்கே 15 மாணவர்களை வச்சு ஆரம்பித்து ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி இங்கே போட்டாங்க. அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை ஆசிரியர் இந்த பள்ளியினுடைய பல்வேறு தேவைகளை சொன்ன போது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 2018க்கு அப்புறம் மாணவர்கள் லேப்டாப் வழங்காததுனால ப்ராக்டிக்கல் செய்வது ரொம்ப பெரிய சிரமமான ஒரு ஏற்பாடாக இருக்குதுன்னு சொன்ன காரணத்தினால 20 கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்கறதுக்கான அவங்க டீம் மூலிமா இன்னும் பல இடங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு உறுதிமொழி அன்றைக்கே கொடுத்துட்டு போனாங்க. அதோடைய முன்னோட்டமாகத்தான் பார்த்தீங்கன்னாக்கா 2 நாளைக்கு முன்னாடி இந்த 3 கம்ப்யூட்டர் இங்கே வந்து சேர்ந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கம்ப்யூட்டர் லேப்னு ஒன்று தனியாக வச்சு ப்ராக்டிக்கலுக்காக இதை பயன்படுத்துவதற்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பள்ளியின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் இருபால் ஆசிரியர் சார்பாகவும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பாகவும் எஸ்எம்சியின் சார்பாகவும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களின் சார்பாகவும் நம் பள்ளிக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய உதவியை செய்த அந்த முன்னாள் மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் அந்த அமைப்பு தொண்டு நிறுவனங்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சாரோட தலைமையில தான் நீங்க அந்த 3 ஆண்டுகள் படிக்க வேண்டியிருக்கும். அது இல்லாமல் சயின்ஸ் குரூப் சேர்ந்தீங்கன்னா சார் தான் உங்களுக்கு பிசிக்ஸ் அலைடு வரும்போது இன்சார்ஜ். ஏன்னா இயற்பியல் துறையோட தலைவர் அவர் நம்ம பள்ளிக்கு வந்தது, அதுவும் நம்ம பள்ளியோட முன்னாள் மாணவர் என்பது நமக்கு பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா பிசிக்ஸ் படித்து கூட எந்த அளவுக்கு முன்னேற முடியும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம அந்த மெடிக்கலு என்ஜினியர் இந்த லெவல்லே இல்லாமல் நம்ம எந்த குரூப் படித்தாலும் அதில் நம்ம சிறந்து விளங்க முடியும் என்பதற்கு சார் ஒரு உதாரணமாக இருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து சார் ஐடி துறையில் பணிபுரிகிறார். பார்த்தீங்கன்னா மீடியாவில் நிறைய அந்த டிபேட்ஸ்லாம் ஒரு விவாதங்கள்லாம் வரக்கூடிய நபர் அவர். சார் திரு நாகராஜன் சார் அவர்கள் நம்ம ஊரை சார்ந்தவர். சார் நம்ம ஊரை சார்ந்தவங்க தான். அவங்களோட பணி மிகவும் போற்றத்தக்கது. அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி சார்.
மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ மாணவர் பருவன்றது மிகப்பெரிய கிடைத்தற்கரிய பருவம். நாங்களாம் இன்றைக்கி இங்கே நின்றுட்டுருக்குறோம். உங்களை மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்டாக அந்த ப்ரேயர் அட்டன் பண்ண ஞாபகங்கள் எங்களுக்கு ரொம்ப வருது. நாங்கள் இங்கே அப்ரோச் பண்ணி வந்தப்போ சார் வந்து இது மாதிரி லேபில் ஒரு சின்ன லேக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொன்னப்போ இம்மீடியட்டாக நாங்கள் ஒத்துக்கிட்டோம். எங்கள் ரியூனியனே இன்னும் நடக்கலை, அதுக்கான ஆரம்ப கூட்டம் தான் நடந்தது. இந்த மார்ச் மாதம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கிற எக்ஸாமுக்காக உடனே வேணுன்றதுக்காக ஒரு 4 கம்ப்யூட்டர் கடந்த 4 நாட்களாக இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டோம். சயின்ஸ் இண்டஸ்ட்ரிக்கும் மிகப்பெரிய சூழ்நிலைக்கு வரணும்னு சொல்லி அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்களுக்கு தெரிவிப்பது, பள்ளி பருவத்தில் நீங்கள் என்ன பேசிக் போடுறீங்களோ அதான் நம்மளோட லைஃப்பில் செட்டில் ஆகும். ஸோ ஸ்கூல் லைஃப் தான் நமக்கு மெயின். காலேஜ் லைஃப்லாம் வந்து அதுக்கப்புறம் தான். ஸ்கூலில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் நமக்கு பேசிக்ஸாக வரும். ஸோ உங்களோட பேசிக்ஸ் சொல்லித்தர நம்ம டீச்சர்ஸ் தான் நமக்கு குருக்கள். பள்ளி ஆசிரியர்கள் தான் மெயின் நமக்கு. அதுக்கப்புறம் தான் கல்லூரி ஆசிரியர்கள். ஸோ பள்ளியில் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை யார் கடைப்பிடிக்கிறீங்களோ அவங்க தான் மேலே வந்து வர முடியும். அதை நீங்கள் மனசுக்கு வச்சுக்கோங்க. ஆசிரியர்கள் எது சொன்னாலும் செய்ய சொன்னாலும் அதை நீங்கள் தவறாமல் செய்யுங்க. அதை நான் இந்த வாய்ப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நீங்கள் +2 முடிச்சுட்டு நீங்கள் காலேஜுக்கு செய்ய அறிஞர் அரசு கலைக்கல்லூரிக்கு வாங்க. ஸோ உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் நாங்கள் வந்து செய்ய தயாராக இருக்கிறோம். கடந்த முறை பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் போய் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் ஸோ அந்த ஸ்கூல் போனதால 4 மாணவர்கள் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் சேர்ந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கிருந்து யார் வரீங்களோ அவர்களுக்கு அதான் 1000 ரூபாய் நாங்கள் வழங்குவதாக நான் உறுதி அளிக்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் சார். எதுமாயிடா ஏய் யார் அது இங்க வர்றா? ஏய் லீவ் லேப்டாப் போச்சு, லீவ் லேப்டாப் போச்சு. எல்லாம் படிக்கிறீங்க பரவாயில்ல போல. நல்லா படிக்க யார் அது? ஆமா நல்லா படிக்கணும் சொல்லு. எல்லாரும் நல்லா படிக்கணும் சொல்லு. எல்லாம் நல்லா படிக்கணும். நியூ இயர் எப்பரா போச்சு? நியூ இயர் என்ஜாய் பண்ணீங்களா? கேக்ல வெட்டினீங்களா? எல்லாம் படிக்கிறீங்க தமிழ். தமிழ் நான் அவ்வளோ பிடிக்கும். லீவ் எப்படி போச்சு? லீவில் எப்படி போச்சு? நியூ இயர் செலிப்ரேஷன் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த வருஷம் எங்கடா வர்றீங்க? ஒரு ஹாய் மட்டும் சொல்கிறேன். ஹாய் சொல்கிறேன். சிம்பிளாக ஒரு ஹாய். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். இப்போதான் பாருங்க. ஓகே.